ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எத்தனையோ புதுமைகளை செய்தார், ஏராளமான மக்களுக்கு போதித்தார். அவருக்கே ஒரு ஆசை, அவரை உண்மையாகவே மக்கள் புரிந்து கொண்டார்களா என்று தாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சீடர்களை பார்த்து, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், என்னை பற்றி என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய பதிலை பாருங்கள். சில பேர் திருமுழுக்கு யோவான் நேர்ந்தார், ஏற்கனவே அவர் இறந்து விட்டார், ஏரோது அரசனால் கொல்லப்பட்டு அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது, அவரே மீண்டும் உயிர்த்து எழுந்து வந்து விட்டார் போல இருக்கிறது என்று சில பேர் பேசிக்கிறாங்க. சொந்தக்காரங்க வேற ரெண்டு பேரும், they were cousins. இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள், இறைவாக்குனர் எலியாஸ் என்று சொல்லுகிறார்கள். வல்லமை மிக்க ஒரு இறைவாக்குனர் அவர். கர்மேல் மலையில போலி இறைவாக்குனர்களை எல்லாம் கொல்ல செய்து உண்மையான கடவுள் நம்முடைய தெய்வம்தான் என்றவர் எலியாஸ் என்று பேசிக் கொள்கிறார்கள். இன்னும் சில பேர் நீர்தான் ஒரு புதிய எரேமியா என்று கூட பேசிக் கொள்கிறார்கள். எரேமியாவும் திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஆண்டவர் இயேசுவும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. எரேமியாவும் கடவுளுடைய வார்த்தை நிமித்தம் எவ்வளவோ துன்புற்றார், இவரும் துன்புறுகிறார் என்று சில பேர் எரேமியா என்று பேசிக் கொள்கிறார்கள். இன்னும் சில பேர் ஏதோ ஒரு இறைவாக்குனர் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, மக்கள் இப்படியெல்லாம் இயேசுவை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். இதுதான் முதல் கேள்வி. இன்னைக்கு கத்தோலிக்க அல்லாதவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இயேசுவை யார் என்று பேசிக் கொள்கிறார்கள். என்ன நினைக்கிறீங்க? இயேசுவை யார் என்று பேசிக் கொள்கிறார்கள். அவங்களுக்கு இயேசுவை பற்றி என்ன தெரியும்? இயேசுவை பற்றி அதிகமா தெரியலன்னாலும் கூடி வாழ்கிற கிறிஸ்தவங்களை பத்தி தெரியும். இப்போ வீட்டு பக்கத்துல ஒரு இந்து குடும்பம் இருக்கு அல்லது ஒரு முஸ்லீம் குடும்பம் இருக்கு, அவங்க இயேசுவை பத்தி நல்லா பேசணும்னா நீ நல்லா வாழணும் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில, இந்த பிள்ளைங்க வந்து அடங்கா விடாதீங்க, எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்துது, ஒழுங்கா படிக்கிறது இல்லை, இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் தண்ணியிலே மிதக்கிறாரு, கத்தோலிக்கர் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி, ஓ இதுதான் இவங்களுடைய கிறிஸ்துவா? இன்றைக்கு மற்ற மக்கள் கிறிஸ்துவை புகழ வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை புகழும் விதத்திலே அமைய வேண்டும். யார் சண்டை போட்டுட்டாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுல சண்டை போடுற சத்தம் யாருக்கும் கேட்க கூடாது. அப்படி இருந்தால் நீ கிறிஸ்துவுக்கு உரிய வாழ்க்கை வாழ்கிறாய். பிரியமானவர்களே, இதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. Are you an advertisement to Christ? Good advertisement to Christ. ஆண்டவருக்கு விளம்பரமாகும் விதத்துல நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டாம். நான் கூட ரோட்ல வரும்போது சில சமயத்துல சீக்கிரம் போகணும்னு இருக்கும், அங்கி போட்டுட்டு வேலை இருக்கிறோம், இப்படி வந்து சிக்னல்லாம் வந்து தப்பி தவறி நம்ம தானா மத்தவங்க வந்து என்ன நினைப்பாங்க, இந்த சாமியாரே இப்படி பண்றாரு, இவருடைய நம்பிக்கை வந்து சரியா இருக்குதா? சப்போஸ் அங்கி போட்டுக்கிட்டு ஃபுட்பாத்ல நான் டூ வீலர் ஓடிட்டு வரேன்னு நினைச்சு எப்படி இருக்கும்? இந்த ஆள் பாரு எப்படி அநியாயமா முன்ன வந்தவங்களை விட்டுட்டு இவர் முன்னாடி வரணும் நினைக்கிறார். ஆண்டவருக்கு எதிர் சாட்சியாக நான் இருப்பேன். அதே போலத்தான் நீயும். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் சீடர்களை கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் மனிதராக உலா வரவில்லை, உன் வழியாகத்தான் உலா வருகிறார். நீ எப்படி வாழ்கிறாயோ அதே போலத்தான் ஆண்டவரும் இருப்பார் என்று மக்கள் நினைத்துக் கொள்வார்கள்.
இன்றைக்கு நான் சொல்ல வருகிற முதல் செய்தி இதுதான். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மக்கள் ஆண்டவரை புகழ வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் வானக தந்தையை புகழும்படியாக உன்னுடைய வாழ்க்கை அமையட்டும். ஆண்டவர் அவங்களை கேட்டார். இரண்டாவது சீடர்களை பார்த்து, அது வந்து preparing question. இந்த இரண்டாவது கேள்விக்காக தான் இத முதல் கேள்வியை கேட்கிறார் போல. சரி, மற்றவங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்றது ரொம்ப சுலபம். இப்போ வந்து டைரக்டான கொஸ்டின், நீங்க யார் என்று சொல்லுகிறீர்கள்? உனக்கு நான் யார்? மற்றவர்களாவது கொஞ்சம் தூரத்தில் இருந்தாங்க, ஏதோ ஒரு புதுமையை பார்த்தார்கள், ஏதோ ஒரு போதனையை கேட்டார்கள். என்னுடைய போதனையை எல்லாம் கேட்டீங்களா? நீங்க என்னுடைய புதுமையை எல்லாம் பார்த்தீர்களே நீங்கள், உங்களுக்கு நான் யார்? என்னை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? சில சமயத்தில் நான் பார்த்திருக்கேன், அந்த காலத்துல இப்ப டிவி எல்லாம் வச்சு இல்ல, அப்ப வந்து இந்த ஜோடி பொருத்தமா இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்கல்ல. அந்த ப்ரோக்ராம்ல கேட்டு உங்க கணவனுக்கு பிடிச்ச சாப்பாடு எது, அல்லது உங்களுடைய மனைவிக்கு பிடிச்ச கலர் எது, எந்த ட்ரெஸ் கேட்கும் போது அப்படியே சில பேர் ஆப்போசிட்டா சொல்லி அவமானப்பட்டு போவாங்க பாருங்க. எவ்வளவு நாள் இருந்தாலும் தெரியவே இல்லை, புருஷனை தெரியல, பிள்ளைங்களை தெரியல, உடன்பிறப்புகளை தெரியவில்லை. ஏனென்றால் உன்னுடைய கவனம் எல்லாம் உன் மீதே இருக்கிறது, மற்றவர்கள் மீது இருப்பதில்லை. ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு நான் யார்? பாருங்க, இந்த ஜோடி பொருத்த மாதிரி ஆண்டவரோட பொருத்த இன்னைக்கு. ஆண்டவர் உனக்கு தெரியுமா? ஆண்டவர் உனக்கு தெரியுமா? ஆண்டவர் கேட்கிறார். அதான் வந்து ஃபாதர் சொன்னாரு, இப்போ பீட்டர், எப்படின்னா ஆண்டவரை பத்தி தெரிஞ்சா போதாது, ஆண்டவரை டைரக்டா தெரியணும் உனக்கு. எப்படி தெரியும்? ஜெபிக்கும் போது தெரியும், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது தெரியும், நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கும் போது தெரியும், ஆண்டவரை உட்கொள்ளும் போது தெரியும். ஏதோ மேம்போக்கா ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப பெரிஃபெரல் knowledge about Christ, very very miserable knowledge about Christ. சில பேர் ஒண்ணுமே தெரிய மாட்டாங்க. எத்தனை நற்செய்தி இருக்கு, 4 நற்செய்தின்னு சொல்ல தெரியும். பைபிள்ல எத்தனை புத்தகம் இருக்கிறது? நம்முடைய கத்தோலிக்க பைபிள்ல வந்து 27 புதிய ஏற்பாடு, புராட்டஸ்டன்ட் பைபிள்ல 27 தான் இருக்குது. அதே போல 46 நூல்கள் இருக்கின்றன பழைய ஏற்பாட்டுல. 73 புத்தகம் இருக்கிறது என்று கூட சில கத்தோலிக்கருக்கு சொல்ல தெரியவில்லை. நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் நான் சொன்ன போன்றவே பைபிள் ஃபுல்லா என் குரல்ல வந்து நான் படிச்சிருக்கிறேன் தமிழ்ல. எல்லாரும் மொபைல் வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அதை வந்து தான் கையில வச்சிருக்கணும்னு எனக்கு ஆசை. இலவசமா காப்பி பண்ணிக்கணும்னு சொல்லி ஏதேதோ கண்ட பாட்டுலாம் வச்சிருக்கிறீங்க. பைபிளை நம்ம எல்லாம் கையில் எடுத்துட்டு போறதே கிடையாது. ஆனா எல்லாரும் தவறாம வீட்டை விட்டு போகும்போது மனைவி ஞாபகப்படுத்துறாங்க, எங்க மொபைல் எடுத்துக்கிட்டீங்களா, உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுமே அப்படின்னு. எது எடுக்கலனாலும் அந்த காலத்துல சொல்லுவாங்க, உணவு, உறைவிடம், உடை 3 தான் மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை. இப்ப சாப்பாடு இருந்துட்டு, வீடு இருந்துட்டு, மொபைல் இல்லாம நீ சந்தோஷமா இருப்பேன்னு யாருமே இருக்க மாட்டேன்னு தான் சொல்றாங்க இந்த காலத்துல. அப்படி அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. அதற்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை எல்லாரும் பதிவு செய்து கொண்டு எப்போது பார்த்தாலும் மற்றவங்க பேசுறதை மட்டும் கேட்காம ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற ஆசை. ஆண்டவரை உனக்கு தெரியுமா? உனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லி நீ தப்பிக்க முடியாது. கேட்பதற்கு நேரம் இருக்கிறது. கேட்க வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும், விவிலிய நூல்களை அதை பற்றிய விளக்கங்களை வாசிக்க வேண்டும், பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்ப வேண்டும். தவறாமல் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை உனக்கு தெரியுமா? அதாவது ஒரு காட்டுல ஒரு முனிவர் இருந்தாராம். ஒருத்தர் வந்து அவரை பார்க்க போனாராம்.
போகும்போது சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கோழி எடுத்துட்டு போனார். அவருக்கு காணிக்காய் கொடுப்போம். காணிக்காய் கொடுத்த உடனே அவங்க போயிட்டு அன்னைக்கு கோழி அடிச்சு சூப்பெல்லாம் வச்சு வறுத்து குழம்புலாம் வச்சு நல்லா முனிவரும் இந்த பார்க்க போனவரும் சாப்பிட்டாங்க. அடுத்த வாரம் என்ன அர்த்தம் போனாங்க. இப்போ வந்து அவன் வந்து கோழி எடுத்துட்டு போல, வெறுங்கையோட தான் போயிருக்கான். நீ யார் அந்த முனிவர் கேட்கும் போது அவன் சொன்னான்னா, போன வாரம் ஒருத்தர் கோழி எடுத்துட்டு வந்தாரு இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டு நானு. சரி என்ன பண்ணது முனிவர், அவங்க இந்த காய்கறி ஏதோ வச்சு 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. 3வது வாரம் அர்த்தம் போனானா அவனும் ஒண்ணுமே எடுத்துட்டு போல. நீ யாரையான்னு கேட்டதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கோழி எடுத்துட்டு வந்தானே, அவன் ஃப்ரெண்டு போன வாரம் வந்தானே, அவனுடைய ஃப்ரெண்டு நானு. சரி என்னடா அது, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறத அவர் வந்து சாப்பாடு போட்டுருக்காரு. இதே போல 4வது வாரம் 5வது வாரம் 6வது வாரம் இவங்க எவனுமே ஒண்ணுமே எடுத்துட்டு போகல. இவருக்கு ஒரே கஷ்டமா போச்சு. அப்புறமா வந்து இவர் வந்து சரி 7வது வாரம் வந்தவன்ட்ட வந்து நீ ஆகிறதுக்கு ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி கோழி எடுத்துட்டு வந்தானே, அவன் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு நானு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க சூப்பு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பை ஓபன் பண்ணி பார்த்தா சுடு தண்ணியா, வெறும் தண்ணி. என்னது, நீ யாரு? ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு. இந்த சூப்பினுடைய சூப்பு வந்து தண்ணியா போச்சு. அது போலதான் நம்முடைய கிறிஸ்தவ ஞானம், விவிலிய அறிவு, இயேசுவை பற்றிய அறிவு. யாரோ அப்பா அம்மா சொன்னாங்க, அந்த சாமியார் சொன்னாங்க, அவங்க சொன்னதுல கொஞ்சம், அதுல சொன்னதுல கொஞ்சம், அதுல சொன்னதுல கொஞ்சம், எல்லாம் வந்து வெறும் தண்ணியா போயிடுது. ஆண்டவரை ஆழமாக உனக்கு தெரியுமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார்கள். பேதுரு என்ன சொன்னார்? நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன் தெரிந்திருந்தார். விசுவாசத்தை அறிக்கையிட்டார். இயேசுவே, நீர்தான் என்னுடைய தலைவர், நீர்தான் என்னுடைய நம்பிக்கை, நீர்தான் என்னுடைய பாறை, என்னுடைய அடைக்கலம், எல்லாம் நீர்தான், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டு வாழ்கின்றவர்த்தல்ல. பேதுரு, சீமோன் ராயப்பர் தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறார். ஆண்டவரை தெரிந்திருந்தது அவருக்கு. பின்னாளில் ஆண்டவர் இயேசு உயர்த்த பிறகு பேதுருவை மீண்டுமாக கேட்பார், do you love me? இங்கே கேட்டார், do you know me அப்படின்னு கேட்டார். என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியும்னு சொன்னார். do you love me அப்படின்னு கேட்டார். do you love me கேட்ட உடனே 3 தடவை கேட்டார். அதுவும் கேட்ட உடனே ஆமாண்டவரே உனக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொன்னார். அப்போது பொறுப்பை கொடுக்கிறார். என் ஆடுகளையுமே என் ஆட்டுக்குட்டிகளையுமே, இளைஞனா இருக்கும் போது நீ பிரியமான இடத்துக்கு போன, இப்ப வயசு ஆயிடுச்சு, வேறொருவர் உன்னை கட்டி நடத்தி செல்வார், உன்னுடைய மரணத்தால் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று பொறுப்பை கொடுக்கிறார். இங்கே பாருங்கள், அதே போல பேதுருவை ஆண்டவர் பாராட்டுகின்றார். நீ உன்னுடைய சொந்த பலத்தினால் மட்டும் என்னை ஆண்டவர் என்று அறிக்கையிடவில்லை, அதை விட அதிகமாக வானகத்தில் உள்ள என்னுடைய தந்தை தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீ பாறை. பாறை அப்படின்னா என்ன? உன்னை நம்பலாம், உன்னை நம்பி இருக்க முடியும், உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன், உன்னை நம்பி பொறுப்பை ஒப்புக் கொடுப்பேன். பழைய பாட்டில நாம் வாசிக்கிறோம், சங்கீதத்துல முக்கியமா 62:3 வசனம் சொல்லுகிறது, உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும், உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும், ஆண்டவரே என்னுடைய கற்பாறை. பாருங்க, ஆண்டவரே கற்பாறை என்பது இங்க பேதுருவையும் பாறை என்று சொல்லுகிறார். பவுலடியார் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே பெரிய கற்பாறை என்று சொல்லுகிறார். ஆண்டவரின் ஸ்திரத்தன்மையில், ஆண்டவருடைய நம்பகத்தன்மையில், ஆண்டவருடைய உறுதியான நிலையில் பேதுருவும் பங்கு பெறுகிறார் என்பதை எவ்வளவு அழகாக குறிப்பிடுகிறார். புதுசா
புதுசா ஒரு பொறுப்பு இருக்கும்போது, ஒரு ஆபீஸ்ல இருக்கும்போது, டிரான்ஸ்ஃபர் சமயத்தெல்லாம் சாமியாரா இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, என்ன செய்யறாங்க? ஒரு சடங்கா சாவியை வந்து கையில கொடுக்குறாங்க. ஆண்டவர் இயேசு பேதுருவிடம், உன்னிடம் மோட்சத்தின் சாவியை கொடுக்கிறேன், திறவுகோலை கொடுக்கிறேன், நீ பொறுப்புள்ளவனாக இருப்பாய், மக்களை வழிநடத்துவாய். பிரியமானவர்களே, ஆண்டவரை நமக்கு தெரிஞ்சிருந்தனா, ஆண்டவரை நம்ம அன்பு செய்தால், நாம் நம்பக்கூடியவர்கள், பொறுப்புள்ளவர்கள் என்பதை எடுத்துக்காட்டும் விதத்தில் இப்படி செய்கிறார். ஆண்டவரை மேன்மேலும் தெரிந்து கொள்வோம், ஆண்டவரை அன்பு செய்வோம், பொறுப்புக்குரியவர்களாக ஆண்டவரால் நியமிக்கப்படுவோம், நம்பிக்கைக்குரியவர்களாக ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுவோம். எல்லாவற்றை விட அதிகமாக இன்றைக்கு மக்கள் ஆண்டவர் இயேசுவை போற்றும் விதத்தில் அன்றாடம் வாழ்வோம். ஆமென்.